ஹாய் நாட்டா 2024 இந்த நாட்டா எக்ஸாம்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும், என்னென்னலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே தேவைப்படும் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாட்டா நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர், இதுதான் வந்து நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல நாட்டா அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஆர்கிடெக்சர் கோர்ஸ்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஆர்கிடெக்சர் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்க எழுதியிருக்கணும், இல்ல ஜேஇ எக்ஸாம் எழுதியிருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று எழுதியிருந்தா தான் அதுல நீங்க பாஸ் ஆயிருந்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் கோர்ஸ் வந்து நீங்க படிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஓவராலாக 200 மார்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 70 மார்க் எடுத்தால் பாஸ். அண்ட் இந்த எக்ஸாமில் இந்த இயர்லேருந்து டிராயிங் இருக்குது. நம்ம வந்து அங்கே போய் வரையணும், எக்ஸாம் சென்டரில் போய் வரையணும். ஸோ இதை பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங்கும், பார்ட் பி வந்து எம்சிக்யூ கொஸ்டின், எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னால், அதாவது கோவிட்லேருந்து போன வருஷம் வரைக்கும் எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நம்ம வந்து அங்கே சிஸ்டமில் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் அதுக்கு முன்னால், பிஃபோர் கோவிட், அதுக்கு முன்னால் என்னன்னா இந்த மாதிரி டிராயிங் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறமும் எம்சிக்யூ இந்த மாதிரி ரெண்டுமே வச்சுருந்தாங்க. ஸோ அதை அகெயின் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இயர்லேருந்து அந்த டிராயிங் எக்ஸாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சதுல பார்ட் ஏ டிராயிங் வந்து 80 மார்க்குக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் பார்ட் பி எம்சிக்யூ கொஸ்டின் வந்து 120 மார்க்குக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுற மெத்தட். ஸோ இந்த நாட்டா எக்ஸாம்க்கான கோச்சிங் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ எங்களோட கோச்சிங் பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்டு மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நாட்டா செல்ஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள். அண்டு நாட்டா எக்ஸாம் மாதிரியான சாம்பிள் எக்ஸாமும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இனி வர ஃபர்தர் வீடியோஸில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ அது எப்படி அட்டன் பண்ணணும், எப்போ கண்டக்ட் பண்ணுறோன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரி, ஓகே. இப்போ நாட்டா எக்ஸாம் இந்த 2024ல் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.nata.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ரைட் சைடில் வந்து நாட்டா 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். பட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னால் என்னெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் நம்மளோட ஒரு ஃபோட்டோ இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஷர்ட் போட்டு போங்க. ஸோ ஷர்ட்டை வச்சு அந்த ஃபோட்டோ, ஐ மீன் நீங்கள் ஷர்ட் போட்ட ஃபோட்டோவாக இருக்கணும், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும். ஏன்னா டிஷர்ட் எல்லாமே வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. அண்டு அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னலாக போகணும், கேஷுவலாக போகாமல் ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா பெட்டர். ஸோ அது கேர்ள்ஸுக்குமே தான். ஸோ ப்ரொஃபஷ்னலான ஒரு ட்ரெஸ்ஸில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபோட்டோவை சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கணும். அதாவது ஃபோட்டோ காப்பி, ஹார்ட் காப்பி எடுக்காமல் சாஃப்ட் காப்பியாக நீங்கள் வச்சுக்கணும். அது 100 KBக்குள்ளே இருக்கணும் அந்த சாஃப்ட் காப்பியோட சைஸ் வந்து. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் உங்களோட சிக்னேச்சர் போட்டிருக்கணும். அது வந்து 30 KBக்குள்ளே இருக்கணும் ஃபைல் சைஸ். ஸோ அதுவுமே வந்து சாஃப்ட் காப்பியாக தான் நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் ஐடென்டிட்டி கார்டு, லைக் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, இல்லைன்னா வந்து லைசன்ஸ், இதெல்லாமே வந்து பர்சனல் ஐடென்டிட்டியில் வரும். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஆதார் கார்டை சாஃப்ட் காப்பியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதோட சைஸ் வந்து 100 KBயில் இருக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஒயிட் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சர், அது வந்து 30 KBயில் இருக்கணும். அண்ட் ஆதார் கார்டோட சாஃப்ட் காப்பி அண்டு 10th மார்க் ஷீட்டோட சாஃப்ட் காப்பி. ஸோ இது எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னால அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகணும். www.nata.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நாட்டா 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், அப்புறம் உங்களோட 10th நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ அதெல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. 1 by 1 நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை கொண்டு வந்து திரும்ப www.nata.in வெப்சைட்ல லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். லைக் ஃபேஸ்புக்கில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி அது ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து உங்களோட, அதாவது இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட், இந்த லாகின் பண்ணதில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிற அட்மிட் கார்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹால் டிக்கெட். இதை பற்றி ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பட் இதை வந்து ஜஸ்ட் நான் மேலோட்டமாக சொல்கிறது, உங்களோட ஹால் டிக்கெட், அட்மிட் கார்டுன்னு சொல்லுவோம், அது கிடைக்கும். உங்களோட ரிசல்ட் அதில் தான் வரும். உங்களோட ஆன்சர் கீ அங்கே தான் வரும். ஸோ அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு அவ்வளோ முக்கியம், அதை மறந்துடாதீங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் மோட் கேட்கும். ஸோ இந்த பேமெண்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும்.
ஸோ அந்த பேஜை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு, அதை எங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் சேஃப்டி பர்பஸ்க்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். உங்கள் ஃபோட்டோ, உங்கள் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஃபாதர் நேம், அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுலேயே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் எந்த டேல எழுத போகிறீங்கன்றது நீங்களே செலக்ட் பண்ணலாம். அதாவது எவ்ரி சாட்டர்டே சண்டே எப்போனாலும் நீங்கள் எழுதலாம். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த சென்டர் உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் சென்டர் கொடுப்பாங்க. அதில் எந்த ஊர் உங்களுக்கு பக்கத்தில் நியர்பை இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே நீங்கள் அந்த எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம். இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இது வந்து இதுக்கு ஒரு ஹால் டிக்கெட் மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அது வந்து உங்களுக்கு டைரெக்டாக எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னால் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துடும். அதாவது சொன்னால யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அதில் அட்மிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஸோ இதில் என்ன அப்படின்னா கேஸ்ட் வைஸாக வந்து ஃபீஸ் பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரல் இல்லை ஓபிசி கேட்டகரியில் வர்ற மேல் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணால் 1750, ஃபீமேலுக்கு 1250. இது வந்து எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி இவங்களுக்கு வந்து மேலுக்கு 1250, ஃபீமேலுக்கு 1000 அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு 1000 rupees. அண்டு என்ஆர்ஐ இருக்காங்கல்ல, அவங்க ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா 1000 rupees. இதுவே 2 எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க கேஸ்ட் வைஸாக ஜென்ரல் ஆர் ஓபிசியில் இருக்கிறவங்க 2 எக்ஸாமுக்கு மேல் வந்து 3250 பே பண்ணணும் அண்ட் ஃபீமேல் வந்து 2250. இதுவே எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி இவங்க வந்து பே பண்ண வேண்டியது மேல் வந்து 2250, ஃபீமேல் 1750 அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க வந்து 1500 பே பண்ணணும் 2 எக்ஸாமுக்கு. என்ஆர்ஐ ஃபஸ்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணால் இதெல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டே நான் 2 எக்ஸாம் எழுத போகிறேன், ஃபஸ்ட்டே நான் 3 எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஃபீஸ். இல்லைன்னா ஒரு எக்ஸாமுக்கான ஃபீஸ் தான் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ஆர்ஐ அவங்க 2 எக்ஸாம் எழுத போகிறேன்னு முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணால் 18,000 அவங்களோட ஃபீஸ். அண்டு 3 எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டே ரிஜிஸ்டர் பண்ணால் கேஸ்ட் வைஸ் பார்த்தா ஜென்ரல் ஓபிசி அதில் மேல் வந்து 4500, ஃபீமேல் 3000. இதுவே எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி இவங்களுக்கு மேல் வந்து 3000, ஃபீமேல் 2500 அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கு வந்து 2000 rupees 3 எக்ஸாம் எழுத போகிறேன்னு ஃபஸ்ட்டே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணால். அண்ட் என்ஆர்ஐ இவங்களுக்கு 3 எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 25,000 rupees. ஸோ இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் நாட்டா எக்ஸாம். ஸோ ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அது என்னன்றதை கேளுங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தெரியணும்னாலும் அது என்னன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ இனி ரெகுலராக வந்து எவ்ரி சண்டே வந்து மார்னிங் 10 o'clock வந்து ஒரு லைவ் இருக்குது. ஸோ அந்த லைவில் நம்ம உங்களோட டவுட்ஸ் என்னவோ அதை நீங்கள் டேரெக்டாக கேளுங்க, நம்ம அதை கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எஸ் இவ்வளோ தான். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஆர்கிடெக்சர் கோர்ஸ் படிக்க போகிறல நாட்டா எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஆர்கிடெக்ட் இங்கிலீஷ்.